ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி. இமயமலையை விடையும் பழமையான இந்த மலை சுமார் 1600 கிலோமீட்டருக்கு இருக்குது. இப்போ உள்ள தமிழ்நாடு, கேரளா, அதுக்கப்புறமா மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா இப்படின்னு 6 ஸ்டேட்டில் இந்த மலை வருது. இந்த மலை மட்டும் இல்லைன்னா தமிழ்நாடு எப்பயோ பாலைவனமாக மாறி இருக்கும். ஏன்னா அரபிக்கடல்லேருந்து வரக்கூடிய காற்றை இதுதான் நிப்பாட்டி மழை பெய்ய வைக்குது. அதுக்கப்புறம் அமேசான் காடுகள் மாதிரி இங்கேயும் சில உயிரினங்கள் இருக்குது. அதை உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அதில் முக்கியமானது நம்ம நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வரையாடு, சிங்கவால் குரங்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்குது. அதுலேயும் பன்றி மூக்கு தவளைங்கிற இந்த உயிரினம் டைனோசர் காலத்தில் இருக்குங்கிறது ஆச்சரியமான விஷயம். அதுக்கப்புறம் இந்த மலைகளில் உள்ள சோலை காடுகள் இதுதான் மேகத்தில் உள்ள நீரை உறிஞ்சு நிறைய ஆறுகளை உருவாக்கியிருக்கு. தென்னிந்தியாவில் ஓடிக்கிட்டு இருக்கிற காவேரி, தாமிரபரணி இந்த மாதிரி நிறைய ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில தான் உருவாகுது. இந்த மலையை பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மரத்தை அழித்து ரெசார்ட் கட்டுறது, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பாட்டிலை காட்டுக்குள்ளே தூக்கி போடுறது, இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால அங்கே வாழ்கிற உயிரினங்களுக்கும் அந்த காட்டுக்கும் ரொம்ப ஆபத்து இருக்குது. இதனால அங்கே உள்ள ஆறுகள்லாம் வற்றி போகுது. இந்த மாதிரி நிறையா இயற்கை பேரிடர் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த மாதிரி இயற்கையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்மளோட முக்கியமான கடமையாக இருக்குது. அதனால இந்த மாதிரி இடங்களுக்கு சுற்றி பார்க்க போகிறவங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி.